Welcome back to my channel. இன்னைக்கு நீங்க thumbnailல பார்த்த மாதிரியே நம்ம leftover cream எல்லாம் வந்து எப்படி சேவ் பண்றது அப்படிங்கறதா. சோ இது வந்து எல்லா பேக்கர்ஸ்க்கும் கண்டிப்பா ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன். அது எனக்கு வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ்லலாம் வந்து இது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா cream செஞ்சு வெச்சிட்டோம் அப்படினாலும் நெக்ஸ்ட் டைம் அத நம்ம யூஸ் பண்ணல அப்படினா அது அப்படியே வந்து வேஸ்டா போயிடும். இல்ல நம்ம டிஃபரண்ட் கலர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி cream செய்யறப்போ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு கேக்குக்கு ஒரு டிசைன்ல பண்ணி வச்சிருப்போம். அடுத்த கேக் வந்து அதை யூஸ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி அந்த cream வந்து வேஸ்டாவே போயிடும். சோ இந்த மாதிரி நிறைய cream எனக்கு வேஸ்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இதுக்கு ஒரு ஹேக் கண்டுபிடிச்சேன். and அது இப்ப வரைக்கும் எனக்கு நல்லாவே வர்க் ஆயிட்டு இருக்கு. and மோஸ்டா வந்து என்னோட cream அது கலர் creams எல்லாம் வந்து இப்படி தான் நான் சேவ் பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன அப்படிங்கறதை இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி க்ரீம் மிச்சமாகிறது எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறக்கும் மனசு இல்லாமல் எடுத்து சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்வியஸாக வெளியே தான் கொட்ட போகிறோம். நான் வந்து வேற ஒரு கப் கேக் செய்யறதுக்காக இந்த க்ரீம் எல்லாம் ரெடி பண்ணேன். இந்த க்ரீம் கடைசியில் எல்லா கலர்ஸ்லையுமே கொஞ்சம் மிச்சமாயிருச்சு ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல். ஏன்னா ஒரு அளவுக்கு தான் நம்மளுக்கு க்ரீமில் கண்ட்ரோல் இருக்கும். நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால இவ்வளோ அளவு தான் எடுக்கணுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மிச்சமான எல்லாத்தையுமே வந்து ஒன்றா கொட்டி அதை வந்து கம்பைன் பண்ணுறேன். ஸோ இது கம்பைன் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாம் வந்து பெருசாக நல்லாலாம் இருக்காது. பார்க்குறக்கே ஒரு மாதிரி ஒரு டர்ட்டி கலர் மாதிரி தான் இருக்கும். பட் அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வட்டுக்கதையை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஆட் பண்ணி அதை வந்து நம்ம கலரை நியூட்ரலைஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வேறு எதுவும் கிடையாது, இந்த கோகோ பவுடர் தான். ஸோ எப்போவுமே கொக்கோ பவுடரை இந்த மாதிரி கலர்ஸ் கூட ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா கலர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌன் கலர் தான் கடைசியில் லாஸ்ட் ஆகும். இந்த கொக்கோ பவுடர் நம்ம ஆட் பண்ணுறப்போ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படியே ஆட் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி சல்லடையில் வச்சு அதை சலிச்சு தான் சேர்த்திக்கணும். ஏன்னா கொக்கோ பவுடர் சீக்கிரம் லம்ஸ் ஃபார்ம் ஆயிரும். அண்ட் ஃப்ராஸ்டிங்கில் லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு நல்லா இருக்காது சாப்பிட்றப்போ. அப்படியே கசப்பு தன்மை ரொம்ப சம்டைம்ஸ் கொக்கோ பால்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த கசப்பு வந்து ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொக்கோ பவுடரை சேர்த்துனதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக ஈவனாக கலந்து விட்டுருங்க. நான் வந்து வெறும் 2 டேபிள் ஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் க்ரீமோட குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ கொஞ்சமாக அதை நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போவுமே கம்மியாக ஆட் பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம பட்டர் க்ரீம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி போயிடும். அதனால் வந்து எப்போவுமே கம்மியாக ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணிகிட்டே வந்து அதை கலந்து விடுங்க. அப்புறம் கொக்கோ பவுடர் நீங்கள் ஆட் பண்ணவே வந்து உங்கள் க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காகிற மாதிரி இருக்கும். கடைசியாக வந்து அது நல்லா சில்கி ஸ்மூத்தாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கப் கேக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நம்ம ட்ரையல் பார்க்க போகிறோம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணிவிட்டு ரோஸ் நாசில் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நம்மளோட பட்டர் க்ரீம் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து ஒரு பிளெயினான ஸ்வர்ல் டிசைன் தான் ட்ரை பண்ணுறேன். செகண்ட் வந்து இந்த ப்ரெஸ் அண்ட் ரிலீஸ் டிசைன் ட்ரை பண்ணுறேன். ரெண்டுமே வந்து நல்லா தான் வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக எல்லாத்தையும் பைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம க்ரீம் எல்லாத்தையுமே ஈஸியாக சேவ் பண்ணிடலாம். அந்த கோகோ ப்ரௌன் வந்து கொஞ்சம் நல்ல டாமினண்டான கலர் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கலர் ஆட் பண்ணியிருந்தாலும் வந்து அதை வந்து நியூட்ரல் ஆக்கிரும். அண்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அந்த சாக்லேட் கலரும் கொடுத்துரும். ஸோ அதனால நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கோகோ பவுடர் நான் சொன்ன மாதிரி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஹேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. வேற எங்காவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ். என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.